கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு குழந்தை பருவத்திலேயே பள்ளிக்கூடங்கள்ல படிச்சிருக்கோம். நம்மள சுத்தி ஏராளமான கோவில்கள் இருக்குது, பூஜைகள் நடக்குது. கடவுள் நம்பிக்கைங்கிறது ஆதி காலம் தொட்டு மனிதன் கிட்ட இருக்குது. இயற்கைய புரிஞ்சிக்க தொடங்கின மனிதன் நீர், நிலம், ஆகாயம்னு பஞ்சபூதங்களையும் வழிபட்டான். விலங்கு உருவத்திலும் மனித உருவத்திலும் கடவுளை வழிபட தொடங்கினான். பாடத்திட்டங்கள்லயும் கடவுள் வாழ்த்தோட தொடங்குற பாடத்திட்டங்களை நம்ம வச்சிருக்கோம். இப்படியான பாரம்பரியம் கொண்ட நம்ம நாட்டுல ஏறக்குறைய அரை நூற்றாண்டுக்கும் மேல எல்லா சாதிக்காரங்களும் அர்ச்சகர் ஆகலாமா கூடாதாங்கிற சர்ச்சை நடந்துட்டு வருது. தமிழ் மொழியோட பக்தி இலக்கியங்கள் பின்னி பிணைஞ்சிருக்கு. பொருளாதாரமானாலும் சரி, பண்பாட்டு தலமானாலும் சரி, அரசியல் தலமானாலும் சரி, கோவில்கள் தமிழ்நாட்டோட மையமா நீண்ட காலமா இருந்துட்டு வந்திருக்கு. பௌத்தம், சமணம், சைவம், வைணவம், கிராம தெய்வ வழிபாடுன்னு பல மதங்களும் வழிபாட்டு முறைகளும் இந்த மண்ல செழிச்சு வளர்ந்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டுல மட்டும் 30,000க்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்குது. மக்கள் கிட்ட பயன்பாட்டுக்கு ஏத்த மாதிரி பல வகையான வழிபாட்டு முறைகளோட இந்த கோவில்கள் இயங்கிட்டு வருது. அதுல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், மயிலை கபாலீஸ்வரர் கோவில், தஞ்சை பெரிய கோவில் மாதிரியான 200 சொச்சம் கோவில்கள் மட்டும் ஆகம விதிப்படி கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. பூர்வ கார்மிகாகமம் அப்படிங்கிற ஆகமத்தில் ஆகதம், கதம், மதம் இந்த 3 சொற்றொடர்களோட முதல் எழுத்தை சேர்த்து ஆகமம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகதம் சிவபக்திரேபியா கதஞ்ச கிரிஜா முகே மதஞ்ச சிவபக்தானாம் ஆகமஞ்சேதி கத்தியதே. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், சிவாகமங்கள் சிவபெருமானாலேயே தோற்றுவிக்கப்பட்டவை, பார்வதிக்காக உபதேசிக்கப்பட்டவை. சைவ சமயத்தை சார்ந்த அனைவருக்கும் சிவாகமங்கள் ஒன்றே கோட்பாடு நூலாகும் என்பதே இதன் அர்த்தம். இந்தியா முழுக்க பல ஆகம பாடசாலைகள் இருக்குது. இந்த பயிற்சி நிலையங்கள்ல படிக்கிற வாய்ப்புள்ள குழந்தைகள் சின்ன வயசிலிருந்தே ஆகமங்களை கத்துக்கிறாங்க. கூடவே தங்களுடைய பெற்றோர்கள் செய்யற பூஜைகளை பார்த்து நேரடி அனுபவ பயிற்சியும் எடுத்துக்கிறாங்க. ஒரு 6-7 வயசுல பூணூல் போட்டு, அதன் பிறகு வேதம் படித்து, அதன் பிறகு ஆகமம் படித்து, அதன் பிறகு ஒரு தக்க ஆசிரியரிடம் கற்றுக்கொண்டு, அதன் பிறகு பூஜை முறைகளை படித்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகும் ஒரு நல்ல அர்ச்சகர் கோயிலில் ஆகம விதிப்படி உருவாக வேண்டும் என்று சொன்னார். காலங்காலமா பாரம்பரியமா நடந்துட்டு வந்த இந்த நடைமுறையில மாற்றம் வேணும்னு, பிராமணர் அல்லாத தங்களுக்கும் உரிமை வேணும்னு அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கோரிக்கை வச்சதுதான் இப்ப முன்னிலைக்கு வந்திருக்கிற பிரச்சனையோட மையப்புள்ளி. ஒரு அனைத்து சாதியினும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னா கருவறையில வந்து அனைத்து சமூகத்தினரும் போய் பூஜை பண்ணணும். ஆனா பூஜை பண்ண நிலைமை நிற்கிறது. அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்களோட குரல்ல தெரிகிற நியாயத்தை போலவே பாரம்பரியமா அர்ச்சகர் பணியே தங்களோட வாழ்வாதாரத்துக்கான பணியாகவும், இறைவனுக்கு செய்யற தொண்டே தங்களோட பிறவி பயன்னு நினைக்கிற அர்ச்சகர்களோட வாதத்தை கேட்கணும்னு அவங்கள்ட்ட பேசினோம். எப்படி ஆண்டவன் எல்லாருக்கும் பொதுவோ அது மாதிரி சிவாச்சாரியார் எல்லா மக்களுக்கும் பொது. ஏன்னு கேட்டால் கோவிலில் மட்டுமே ஒவ்வொரு வேளை பூஜையிலையும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்கிறோம். உலகம் நன்மை அடையட்டும், உலக மக்கள் யாவரும் நன்மை அடையட்டும்னு சொல்கிறோம். நாங்கள் சாப்பிட்டோமோ இல்லையோ அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அதுபோல் பாரம்பரியமாக வர்ற இந்த ஒரு விஷயத்தை யாரும் தவறான கண்ணோட்டத்தோடைய தவறான திசை திருப்பதில் மாட்டிக்கிட்டு முழிக்காமல் எப்பவும் போல் இந்த பாரம்பரியமாக நடந்து வர்ற பூஜைகளை ஆதிசைவரே செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். பிராமணர்களே காலங்காலமா செஞ்சுட்டு வர்ற பணியா அர்ச்சகர் தொழில் இருக்கிறனால அவங்களே செய்யட்டும்னு, அதுல தங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சில பக்தர்கள் சொல்றாங்க. பூசாரியா இருக்கட்டும், பிராமணா இருக்கட்டும், யாரோ எல்லாருமே ஒரு தவறு மனசஞ்சு ஏதோ ஒன்று பண்ணிடுறதுனால சில ப்ராப்ளங்கள்லாம் வருது. இதெல்லாம் வந்து எல்லாருமே பண்ண போகிறதில்ல. எல்லாமே அந்த ஒரு இதில் வந்து கரெக்டாக இருக்கும்.
இதில் வந்து கரெக்டான ஒரு முறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு சொன்னா பப்ளிக் ஏற்றுட்டாங்கன்னா அது வந்து ஒன்றுமே இல்லை, பப்ளிக் தான் முக்கியம். பிராமணர்கள்ல குறிப்பிட்ட பிரிவினர் காலங்காலமா அர்ப்பணிப்போட செஞ்சுட்டு வர்றதுனால இந்து சமூகம் அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில கொடுத்த பணிதான் அர்ச்சகர் பணி. அதனால அவங்களால மட்டும்தான் தெய்வ திருமேனியோட புனிதம் கெடாம பாத்துக்க முடியும்னு நம்புறாரு பிராமண சங்க தலைவர் நாராயணன். பயிற்சி பெற்றா அந்த புனிதம் கிடைக்காது, தீட்சை பெறணும், தீட்சை பெற்றிருக்கணும். அதுக்கு உண்டான மூல மந்திரம் தெரியணும், அதற்கு உண்டான ஸ்லோகங்கள் மந்திரங்கள் தெரியணும், அந்த வழிமுறைகள். இப்போ வந்து வைணவ கோயிலில் வந்து திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க, சிவன் கோயிலில் வந்து அபிஷேகம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு மாதிரி வார்த்தைகளே, நடைமுறை வார்த்தைகள்லாம் மாறுபடுறது. ஸோ அது வந்து இது ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆக்டிவிட்டி அது. அதனால் அதற்கு பயிற்சி உள்ளவர்கள், அதற்கு பாத்தியதை உள்ளவர்கள். ஏன் பாத்தியதைன்னு சொல்கிறேன்னாக்கா, எந்தெந்த குடும்பங்கள் எந்த கோயிலுக்கு பாடுபட்டிருக்கோ அந்தந்த குடும்பங்கள் தான் அங்கே கொடுக்க முடியும். பாரம்பரிய உரிமை மட்டுமல்ல, அவங்களோட சிரத்தை ஒழுக்கம் போன்றதை மதிச்சுதான் நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்ட பிரிவினருக்கு அந்த பணியை ஒதுக்குனாங்க. பிராமண சமூகத்துல பலரும் மேற்படிப்பு, அரசாங்க வேலை, ஐடி நிறுவன வேலைன்னு போயிட்ட சூழல்ல சிலர் தலைமுறையா கோவில் பணிகளுக்கு தங்களை அர்ப்பணிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் தலைவர் TR ரமேஷ். என்ன காரணம்னா, இன்னார் தான் பண்ண முடியும், இவர் தான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு இது வச்சுருக்காங்க, வகுத்துருக்காங்க. அது வகுத்ததுக்கான காரணத்தை நம்ம பார்த்தோம். அந்த தூய்மையை வந்து உடல் தூய்மை, உள்ள தூய்மை, புறத்தூய்மை, அகத்தூய்மை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்க குடும்பமே, அவங்க வம்சாவளியே இந்த மாதிரி பழகி வந்திருக்க வேண்டும் என்பதற்காக தனியாக அவர்கள் வைத்திருந்தார்கள். அவர்கள் பூர்வாகமம்ங்கிற ஆகமம் அர்ச்சகர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை விரிவா சொல்லுது. அதுல பொறாமையின்மை, இனிமையான சொற்கள்ல மட்டும் பேசுறது, நன்னடத்தை போன்ற குணங்கள் அர்ச்சகரா பணிபுரியறதுக்கு ரொம்ப அவசியம்னு சொல்லுது. இதுக்கும் ஜாதிக்கும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பில்ல. பக்தி, ஒழுக்கம், நேர்மைங்கிறது எப்படி குறிப்பிட்ட சமூகத்தோட தனிச்சொத்தாகும்? எல்லா சமூகத்துக்கும் அது பொதுவானது. அதனால இறைவன் மேல நம்பிக்கையுள்ள எல்லா சமூகத்துக்கும் வழிபாட்டு உரிமையும் பூஜை செய்யற உரிமையும் வழங்கப்படணுங்கிறது தான் இன்னொரு தரப்போட வாதமா இருக்குது. ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு ஆகமங்கள் இருக்கிறது என்கிறார்கள். இந்த ஆகமங்கள் எழுத்துப்பூர்வமாக இருந்து நீதிமன்றத்தில் இதுவரைக்கும் இது தொடர்பான வழக்குகளில் நிரூபிக்கப்படவில்லை. நான் ஏற்கனவே கூறியது போல ஆகமங்களில் கர்ப்ப கிரகத்திற்கு இவர்கள் முன் மண்டபத்தில் இந்த ஜாதியினர், சத்திரியர்கள், மன்னர்கள் நுழையலாம் என்று இந்த வரிசை கிரமம் இருக்கிறது. இதிலே பஞ்சமர்கள் கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது. இப்படிதான் இருந்தது என்று உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வாதிட்டு இருக்கிறார்கள். அவைகளெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக இயல்பாக மக்கள் கூறக்கூடிய விஷயங்கள், எந்த இடத்தில் எந்த சிலையை வைக்க வேண்டும், கோயிலை எப்படி வந்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் போன்ற பூஜை சம்பந்தமான விஷயங்களை கூறியிருக்கிறார்கள். இதில் இந்த உட்பிரிவினரை தான் நியமிக்க வேண்டும் என்று கூறியிருப்பதாக இதுவரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் எந்த ஆவணங்களையும் அந்த பட்டர்கள் சார்பாக தாக்கல் செய்யவில்லை. கடவுளை பூஜிக்கிறதுக்கு போட்டியா? தமிழ்நாடு ஆன்மீக பூமின்னு சொல்றவங்க ஒரு பக்கமும், ஐயோ இது பெரியார் பிறந்த மண்ணாச்சேன்னு சொல்றவங்க இன்னொரு பக்கமும் நிக்கிறாங்க. பரம்பரையா பூஜை பண்றவங்க மட்டும்தான் பூஜை பண்ணணுமா? குறிப்பிட்ட வகுப்பை தவிர மத்தவங்களுக்கு பூஜை செய்யற உரிமையை மறுக்கப்படுறதுதான் தீண்டாமைன்னு குரல் எழுப்புறாங்க.